ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். நாளை ஒரு மிக மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள். பிப்ரவரி 26 மாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்பது குரு பகவானுக்குரிய ஒரு நாள், ஞானத்திற்கான ஒரு நாள், செல்வத்தினால் பாக்கியம், திருமணம், குழந்தை பாக்கியம், தொழில் பதவி உயர்வு இது அனைத்தும் கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நாளைய நாளானது இருக்கும். அதிலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய வியாழன் என்பது 10 மடங்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்ட சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். மாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு வியாழனும் குருவின் சக்தி மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாட்கள் என்று ஆகமங்களில் குறிப்பிடப்பட்டு வருகிறது. எனவே இந்த ஒரு நாளில் செல்வ வளர்ச்சி, தொழிலில் நிலைத்தன்மை, வீட்டு பிரச்சனைகள் தீர்வு, எதிர்ப்பு சக்திகள் குறைதல், மன அமைதி, சுபமான நிகழ்வுகள் நடைபெறக்கூடிய சக்தி இது அனைத்தும் இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நாளைய நாளில் கிடைக்கும். எனவே இந்த வியாழக்கிழமை பல மடங்காக நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் பல மடங்கு அளவுக்கு நமக்கு நன்மைகளை திருப்பி தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். அதிலும் மாலை நேரம் 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரை இது குரு பகவானின் பிரபஞ்ச அலைவரிசை மிக சக்தி வாய்ந்த ஒரு நேரம் இயங்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தானியத்திற்கு மேல் 2 தீபத்தை மட்டும் நாளைய நாளில் ஏற்ற வேண்டும். இது உங்களுடைய வாழ்க்கையில அதிசயமான மாற்றங்களை கொண்டு வருவதற்கான நல்ல ஒரு தீர்வாக இருக்கும். ஏன் நம்ம தானியத்துக்கு மேல தீபம் ஏற்றுவோம் அப்படிங்கிறோன்னா, குரு பகவானின் தானியம். இந்த குரு பகவானின் தானியத்துக்கு மேல நம்ம ஒரு தீபத்தை ஏற்றும் பொழுது இன்னும் இந்த தீபத்தோட சக்தி நமக்கு இன்னும் அதிகமாக நன்மைகளை ஏற்படுத்தும். நம்முடைய வாழ்க்கையில குருவின் தோஷத்தை குறைக்கும், குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தும், பணத்தடைகள் முழுவதையும் நீக்கும், வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுக்கும். சிக்கி நின்ற பணமானது இந்த ஒரு நேரத்தில் உங்களை தேடி வரும். மன அழுத்தங்கள் குறைந்து குடும்பத்தில் ஒற்றுமையானது அதிகரிக்கும். தடைபட்டு நின்ற திருமணத்திற்கு சுகமான முன்னேற்றமானது கிடைக்கும். திடீர்னு அதிர்ஷ்டம் கூட நம்மை தேடி வரும். இது அனைத்தும் நாளைய நாளில் நமக்கு கிடைக்கும். இதே நாளைய நாளில் நம்ம எப்போது தெரியுமா செய்ய வேண்டும்? நாளை மாலை 6 மணியிலிருந்து 7:30க்குள் செய்ய வேண்டும். எதை எடுத்து இதை நீங்கள் வைக்க வேண்டும் அப்படின்னா, ஒரே ஒரு சிறிய தட்டு எடுத்துக்கொள்ளுங்கள். சிறிது அளவுக்கு கைப்பிடி அளவுக்கு கொண்டக்கடலை அல்லது பாசி பயிறு, இந்த இரண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த இரண்டும் குரு பகவானுக்குரிய தானியங்கள். 2 சிறிய எண்ணெய் தீபங்கள் இருந்தால் போதும். அது நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் தீபங்கள். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று, ஆனால் 2 எண்ணிக்கையில் வேண்டும். அடுத்ததாக மஞ்சள், குங்குமம், சாமியோட உருவகப்படம், குரு பகவானின் படங்கள், தட்சிணாமூர்த்தி படங்கள், தெளிவான ஒரு நீர் ஒரு கோப்பு, இது மட்டும் நாளைய நாளில் இருந்தால் போதுமானது. இதை நீங்கள் நிச்சயமாக எளிதாகவே செய்து முடிக்கலாம். இந்த தீபம் ஏற்றும் முறையை முதல்ல நம்ம விரிவாக காண்போம். தட்டில் தானியத்தை பரப்பிக் கொள்ளுங்கள். எடுத்து வைத்த கொண்ட கடலையோ இல்லைன்னா பாசி பயிரையோ ஏதாவது ஒன்று நீங்க இந்த தட்டு முழுவதும் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வைத்திருப்பீங்க அல்லவா, அதை அந்த தட்டில் முழுவதும் நீங்க பரப்பிக்கொண்டு தட்டில் அந்த கொண்ட கடலையை பரப்பி அது மேல் 2 இடங்கள்ல நீங்க சிறிய ஒரு குழி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். அது உங்க 2 பக்கமும் சமமான இடங்கள்ல வைத்துக் கொள்ளலாம். ஆனா தீபம் வைக்கிற அளவுக்கு அந்த குழியானது இருக்க வேண்டும். அந்த 2 தீபங்களை அதில் வைத்து அந்த குழியில 2 தீபமும் நின்று நிற்கும்படி நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்ததாக மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து நமஸ்காரம் செய்ய வேண்டும். குரு பகவானின் படத்திற்கு முன்னால் நீங்கள் இதை வைத்துவிட்டு 2 தீபமும் ஒரே நேரத்தில் ஏற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. முதலில் ஒரு தீபம், பின்னர் 1 நிமிடம் தியானம் இருந்து கொண்டு அடுத்ததாக 2வது ஒரு தீபம் இப்படி நீங்கள் ஏற்ற வேண்டும். தீபம் ஏற்றும்போது சொல்ல வேண்டிய ஒரு மந்திரம். முதல் தீபம் ஏற்றும்போது ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் குரவே நமகா அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தையும், 2வது தீபம் 1 நிமிடம் கழித்து ஏற்றும் பொழுது ஓம் பிரகஸ்பதியே நமகா அப்படிங்கூடிய இந்த ஒரு தீபத்தையும் நீங்க கூற வேண்டும். 2 தீபம் ஏற்றி கொண்ட பின் உடனே இந்த காயத்ரி மந்திரத்தையும் குரு பகவானை நினைத்து கொண்டு நீங்கள் கூற வேண்டும். ஓம் அங்கிரச காய வித்மகே வாங்கி செய்ய தீமகி தன்னோ குரு பிரசோதயார், இந்த ஒரு மந்திரத்தையும் நீங்க 21 முறைகள் கூறி இந்த ஒரு தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். அடுத்ததாக தியானம் செய்ய வேண்டிய ஒரு பகுதி. கண்களை மூடிக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த தடைகள், மன கஷ்டங்கள், பண நெருக்கடி, குடும்ப சிக்கல்கள், வேலை பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு ஒளி வடிவமாக நீங்க குரு பகவானின் சக்தியில் கரைந்து செல்லும் என கற்பனை செய்து கொண்டு தியானம் செய்ய வேண்டும். இந்த ஒரு தியானமானது அந்த நாளில் மிக சக்தி வாய்ந்ததாக இருக்கும். எனவே இதனால் உங்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட நன்மைகள் தெரியுமா ஏற்படும்? இந்த தானியத்துக்கு மேல் 2 தீபம் நாளைய நாளில் ஏற்றும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில 7 விதமான நன்மைகள் ஏற்படும். 1, நல்ல செய்தி உங்களை தேடி வரும். எதிர்த்து நின்றவர்கள் தானாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவார்கள். சுபமான நிகழ்விற்கு வழியானது கிடைக்கும்.
கடன் தடையானது குறைந்து பண பாக்கியமானது உயர்ந்து குடும்பத்தில் நிம்மதி ஒற்றுமையானது அதிகரிக்கும். நீண்ட நாளாகி தாமதித்த சில விஷயங்கள் நாளைய நாளில் உங்களுக்கு முன்னேறிவிடும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் உங்களுடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகாபெரிவா சரணம்.